இது எப்படின்னா எலிஃபண்டோட ஹெட்டு மட்டும்தான் இருக்கும். அந்த மாதிரி ஒரு டிசைன் கார்டு வரைகிறேன். ஃபஸ்ட்டு 3 லைன் ட்ரா பண்ணிவிட்டு இந்த 2 லைனையும் நான் டார்க் லைனாக மாற்றிக்கிறேன். மாற்றிட்டு இதில் ஹம்ப்ஸ் ஓகேங்களா. இப்போ என்ன பண்ண போகிறேன்னா ஃபஸ்ட்டு ஒரு கர்வ் சொல்லியிருக்கேன்னா அந்த கர்வ், அடுத்து அந்த குட்டி கர்வ், வந்து எலிஃபண்டோட காது. அது பட்டர்ஃப்ளை மாதிரி போடலாம், 3 மாதிரி போடலாம். அது வந்து முழுக்க முழுக்க உங்களோட விருப்பம். போட்டு இந்த கர்வ் இது. ஸோ காதுலேருந்து இங்கே வந்து லைட்டாக இன்விசிபிள் லைன்ஸ் மாதிரி எனக்கு இன்விசிபிள் லைன்ஸ் மாதிரி வச்சு ஓகேங்களா. ஸோ வந்து நம்மளுக்கு வந்து ஒரு பிக்சர் கன்ஃபார்மாக அழகான ஒரு ஷேப் வர்றதுக்கு முன்னாடி நம்ம வந்து இந்த மாதிரி இன்விசிபிள் லைன் வரைஞ்சி கூட நம்ம ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு கூட ப்ராக்டிஸில் இன்விசிபிள் லைன் வரைஞ்சிட்டு அழகாக வந்ததுக்கப்புறம் அதை வந்து நம்ம டார்க்கன் பண்ணி வரையலாம். நான் வந்து இதில் வந்து இது என்ன சொல்கிறது யானையோட தும்பிக்கை. இதை வந்து இப்படி எல்லாத்துலேயும் நம்ம வந்து கீழே இருக்க மாதிரி தான் வச்சுருப்போம் பார்த்தீங்கன்னா ரெண்டுலேயுமே. ஆனால் இதில் வந்து மேலே தூக்கி இருக்க மாதிரி வரைகிறோம். ஸோ அது வந்து ஃபஸ்ட் டைம் யாருக்குமே அழகாவோ இல்லை பர்ஃபெக்டாகவோ வராது. அதனால நல்லா ஒரு பென்சிலை நல்லா வரைஞ்சி பார்த்துட்டு வரைங்க. அதே மாதிரி கோனில் வரையலை லைட்டாக இந்த மாதிரி இன்விசிபிள் லைனில் வரைஞ்சி பார்த்துட்டு ஷேப் அழகாக வருதான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் திக் லைன் கொடுங்க. ஓகேங்களா. அவ்வளோதான். இதுக்கப்புறம் இதை நான் டார்க்கன் பண்ணிக்கிறேன். இன்விசிபிள் லைன் எங்கெல்லாம் நம்மளுக்கு அழகாக வரும்னு டவுட்டாக இருக்கும் அங்கெல்லாம் கண்டிப்பாக இன்விசிபிள் லைன் போட்டு வரையலாம், ஒன்றும் தப்பு இல்லை. ஸோ அடுத்து வந்து ஒரு பிக்சருக்கு ரொம்ப முக்கியமானதே ஐஸ் தான். ஸோ இப்போ நம்ம வந்து ஐஸ் வரைய போகிறோம். ஓகேங்களா. அவ்வளோதான். இதுதான் என்னோடய எலிஃபண்டோட ஐஸ். இப்போ வந்து இதை வந்து டெக்கரேட் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு டாப்லேருந்து டெக்கரேட் பண்ணிகிட்டே போங்க. மீதி இடத்தெல்லாம் நான் டார்க்கன் பண்ணிக்கிறேன். இப்போது
இயர்ஸ் கிட்ட நீங்கள் வந்து ஏதாவது ஒரு டிசைன் போடுற மாதிரி நினச்சிங்கன்னா நீங்கள் ஏதாவது ஒரு டிசைன் போட்டுக்கலாம். எந்த மாதிரி டிசைன்ஸ் போடலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லைட்டாக இங்கே வந்து இப்படி ஷேட் பண்ணுற மாதிரி பண்ணிவிட்டு, லைட்டாக ஷேடிங்ஸ் மாதிரி கொடுத்துட்டு, இங்கே ஒரு ஸ்பைரல் ஷேப் போட்டு ஒரு பெல் தொங்குற மாதிரி ஸோ இதுக்கப்புறம் எல்லாமே ஒரு டிசைன் வந்து அவுட்லைன் மட்டும் ஏதாவது ஒரு இதை பார்த்து போடுங்க. பட் உள்ளே இருக்க ஃபில்லிங்ஸ்லாம் உங்களுக்கு ஏதாவது பிடிச்ச டிசைன்ஸ் ஏதாவது இருந்தால் அந்த மாதிரி ஏதாவது இருந்தால் பார்த்து போடலாம். இந்த எலிஃபண்ட் டிசைன் வந்து நான் பின்இன்ட்ரெஸ்ட் ஆப்லேருந்து பார்த்து போடுறேன். அதே மாதிரி நிறையா டிசைன்ஸ் வந்து அந்த ஆப்பில் இருக்குது, அவைலபிள் இருக்குது. உங்களுக்கு ஏதாவது டிசைன்ஸ் வேணும்னா அதில் பார்த்து கூட நீங்கள் காப்பி பண்ணி போடலாம். இந்த டிசைன் எங்கே வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு சில டிசைன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இங்கே ஸ்ட்ரைட்டாக ஒரு லைன் வரும். இப்படி ஸ்ட்ரைட்டாக ஒரு லைன் வருமா? இந்த லைனில் ஒரு எலிஃபண்ட் வந்து இங்கிட்டிருந்து இங்கிட்டு பார்க்குற மாதிரியோ ஆர் இங்கிட்டிருந்து இந்த பக்கம் பார்க்குற மாதிரியோ வரைவாங்க. வரைஞ்சிட்டு இங்கிட்டு வேறு ஏதாவது டிசைன் ஃபில்லிங்ஸ் கொடுத்துக்குவாங்க. பட் ஆனால் இந்த இன்பிட்வீனில் ஒரு எலிஃபண்ட் டிசைன் இல்லை பீகாக் டிசைன் ஏதாவது ஒரு டிசைன் இந்த சென்டரில் கொடுப்பாங்க. அப்படி இங்கே கொடுக்குறது வந்து இந்த மாதிரி ஹெட்டு மட்டும்தான் வரும், ஹெட் பார்ட் மட்டும்தான் இங்கே வரும். ஸோ அதுதான் அது. ஓகேங்களா? ஸோ இதுக்கு இங்கிட்டு வந்து நான் ஏதாவது டிசைன்ஸ் ஃபில் பண்ண போகிறேன். ஃபுல்லாக லைன்ஸ் அண்ட் ஹம்ஸ் வச்சு தான் நிறைய டிசைன்ஸ் வரும். ஓகேங்களா? ஸோ நீங்கள் வந்து இதோட எனக்கு போதும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஸ்டாப் பண்ணிக்கலாம். ஆர் இந்த லெக்கில் ஏதாவது ஒரு ஃப்ளார், எலிஃபண்ட் வந்து ஒரு ஃப்ளார் பிடிச்சிருக்க மாதிரி கூட நீங்கள் வரையலாம். மோஸ்ட்லி வந்து எல்லா டிசைன்லேயுமே ரொம்ப யூஸ் பண்ணுற ஒரு ஃப்ளார்னால் அது வந்து லோட்டஸ் தான். ஸோ அதனால் முடிஞ்சளவு லோட்டஸை நல்லாவே ப்ராக்டிஸ் பண்ணிக்கிங்க எல்லாருமே. எவ்வளோவுக்கு முடியுமோ அவ்வளோவுக்கு லோட்டஸ் மட்டும் ப்ராக்டிஸ் பண்ணிக்கிங்க. ஏன்னா லோட்டஸ் ஃப்ளார் தான் மெஹந்தி டிசைனில் எல்லா இடத்துலையுமே யூஸ் பண்ணுவாங்க. ஒரு ஃப்ளார் அப்படின்னாவே டக்குன்னு எந்த ஃப்ளார் ஞாபகத்துக்கு வருமோ இல்லையோ, மெஹந்தி டிசைனில் லோட்டஸ் தான். ஸோ நல்லா லோட்டஸ் டிசைன் ப்ராக்டிஸ் பண்ணிக்கிங்க. நான் இங்கே ஒரு ஜும்கா டிசைன் மாதிரி வரைஞ்சிக்கிறேன்.
அவ்வளோதான். இது ஒரு டைப் ஆஃப் எலிஃபண்ட் டிசைன். ஓகேங்களா? டிசைன் எப்போவுமே போட்டு முடிச்சுட்டு என்ன பண்ணணும், அவுட்லைனை டார்க்கன் பண்ணிடுங்க. டார்க் பண்ணாமல் இருக்காதீங்க. இதில் ஒரே இது நெகட்டிவ் ஃபீலிங் மாதிரி ஃபில் பண்ணியிருக்கனாடி இதில் டார்க்கன் பண்ணாலும் அவ்வளோ ஒன்றுமே தெரியாது. நான் லோட்டஸை டார்க்கன் பண்ணி காட்டுறேன். ஓகேங்களா? எலிஃபண்ட் ஹெட்டு மட்டும் வரைஞ்சி காட்டியிருக்கேன். அடுத்து இந்த ஃபுல் எலிஃபண்ட்டே வரைஞ்சி காட்டுறேன்.